வணக்கம். இது சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர்ல இருந்து பேசுறேங்க. பந்தங்கள். பந்தம் என்றால் என்ன? பந்தம் என்றால் லாக். லாக்னா என்ன? இப்ப கேஆர்எஸ் டேம் இருக்கு, மைசூர்ல கேஆர்எஸ் டேம் இருக்கு. அங்கிருந்து தண்ணி, காவேரி தண்ணி மேட்டூருக்கு வருது, தஞ்சாவூருக்கு வருது. தண்ணி எப்படி வருது? தண்ணி எப்படி வருதுன்னா கால்வாயில வருது. கால்வாயில வருது, சரி. அவ்வளவு பெரிய டேம்ல இருந்து மேட்டூர் அணைக்கட்டுக்கு அப்புறமா இந்த நம்ம என்னது தஞ்சாவூருக்கு வரணும், இல்ல திருச்சிக்கு வரணும், கல்லணை அப்படின்னா மத்தியில் நிறைய வால்வுங்க இருக்கு. பெரிய பெரிய டேங்க் மாதிரி கட்டி அங்க வால்வு கட்டி அந்த வால்வு எந்த இடத்துல வால்வு க்ளோஸ் பண்றாங்க அந்த இடத்துக்கு தண்ணி போகாம க்ளோஸ் ஆகுது. எந்த இடத்துல வால்வு ஓபன் பண்றாங்க வேண்டியப்பட்ட இடத்துக்கு தண்ணி ஓபன் ஆகுது. அதுதாங்க பந்தம். உங்க உடம்பு கேஆர்எஸ் டேம் மாதிரி ஆச்சுங்களா. எனர்ஜி, அதாவது நீங்க என்ன பிராணசக்தி எடுத்துக்கிறீங்க, என்ன நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிடுறது மூலியமா என்ன எனர்ஜி வருது, இந்த எனர்ஜியை ரத்தம் தான் எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகுது. செல்லு அணு கணக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ரத்தம் அதை எடுத்துட்டு போகுது. ரத்தம் ஒரே மாதிரியா போயிட்டு இருக்கணும். ரத்தம் ஒரே மாதிரியா எல்லா இடத்துக்கும் பாயணும். ரத்தம் சில சமயத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சு போயிடும். ஏன் ஸ்பீடு குறையுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது மனதளவுல உடல் அளவுல நீங்க செஞ்சுக்கிற கஷ்டங்கள், நீங்க என்ன கஷ்டப்படுத்திக்கிறீங்க மனதளவுல உடல் அளவுல என்ன கஷ்டம் ஆகுது, அப்ப உடலில் இருக்கிற கிரந்திகள், கிளான்ஸ் என்ன சொல்றோம், அந்த கிளான்ஸ் கெட்ட பாய்சனஸ் ஜூசஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரத்தத்துல தள்ளிடும். நெகட்டிவா யோசனை பண்ணீங்க, எமோஷன், ரொம்ப குஷிப்பட்டாலும் ரொம்ப துக்கப்பட்டாலும் உடல் இருக்கிற கிரந்திகள், அதாவது கிளான்ஸ் என்ன சொல்றோம், அந்த கிளான்ஸ் நெகட்டிவ் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணி ரத்தத்துக்குள்ள போட்டுடும். ரத்தத்துக்கு தேவையில்லாத ஜூஸ் ரத்தத்துல பாய்சன் ஆயிடும். எப்ப ரத்தம் அழுக்காவது பாய்சன் ஆகுது, அது ஃப்ரீயா மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆயிடும், ஸ்லோ ஆயிடும். அதாவது இப்ப பாருங்க, சென்னையில இருந்து செங்கல்பட்டுக்கு 1 மணி நேரத்துல போகணும்னு நீங்க ஒரு பஸ்ல உட்காருறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஸ்பீடு 45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா 1 மணி நேரத்துல போய் சேரும். அது 15-20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு செங்கல்பட்டு போய் சேரத்துக்கு. உங்க வேலை நடக்குமா? போய் என்ன பிரயோஜனம்? அதே மாதிரிதான் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு அணுவுக்கும் சரியான சமயத்துல சரியான எனர்ஜி, சரியான உணவு கொண்டு போய் கொடுக்கணும் இந்த ரத்தம். அதை விட்டுட்டு ட்ரெயின் போன பின்னாடி டிக்கெட் வாங்குற மாதிரி, இல்ல டிக்கெட் வாங்கிட்டு ட்ரெயின் போன பின்னாடி ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல வந்து நின்ன மாதிரி உபயோகம் இல்லாம வேலை பண்றது, இது உபயோகம் இல்லை. இது இந்த பந்தங்கள் என்ன பண்றதுன்னு சொன்னீங்கன்னா, சில சமயத்துல தலைக்கு ரத்தம் ஜாஸ்தி தேவைப்படுது, சில சமயம் உங்களுடைய மத்திய பாக உடல் உறுப்புகளுக்கு ரத்தம் ஜாஸ்தி தேவைப்படுது. நீங்க என்ன வேலை செய்யறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தம் ஒரு இடத்துல ஜாஸ்தி போகும், ஒரு இடத்துல கம்மி போகும். இது நேச்சர், கடவுள் உங்களுக்கு இயற்கையாவே பண்ணி கொடுத்திருக்கிற ஒரு அமைப்பு. ஆனா சில சமயத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதிகமா தேவைப்படுற ரத்தம் சில இடத்துக்கு குறைவா போகும். அது எப்படி நியூட்ரலைஸ் பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பந்தங்கள்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பந்தங்கள்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மூலபந்தா, ஜலந்தர பந்தா, உத்தியான பந்தா, திரியபந்தா, இது மேஜர் பந்தாஸ். இந்த 3 பந்தா, இந்த 3 பந்தா ஒட்டு சேர்த்து பண்றது திரியபந்தா. செப்பரேட்டா பண்ணா மூலாதார பந்தா, உத்தியான பந்தா, ஜலந்தர பந்தான்னு 3 இருக்கு ஆச்சுங்களா. இந்த 3த்தையும் ஒட்டுக்கா சேர்த்து செய்யற ஒரு பந்தம் இருக்கு. அந்த பந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பந்தம் மீன்ஸ் லாக். எனர்ஜி சில இடத்துக்கு போகாத மாதிரி லாக், சில இடத்துக்கு போற மாதிரி ஓபன், அதுதான் பந்தம். அதாவது உங்களுடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற உறுப்புக்கு நீங்க ரத்தத்தை ஜாஸ்தி அனுப்பணும். ஏன்னா உங்களுக்கு இடுப்பு வலி இருக்கு, மண்டி வலி இருக்கு, பாத வலி இருக்கு, வலி இடுப்புக்கு கீழே இருக்கு. ஏன் வலி வருதுன்னு சொன்னீங்கன்னா, வலிங்கிறது என்ன பாருங்க. இப்ப டிவைட் ஆயிடுச்சு சப்ஜெக்ட். வலி அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னீங்கன்னா, பிளாக்கேஜ், ரத்தம் சரியா மூவ் ஆகாம எங்கேயாவது பிளாக் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வலிக்கும். இல்லைன்னா பிரேக்கேஜ், எங்கேயாவது நரம்பு கட்டாயிடும். நீங்க காய நறுக்கிறப்ப விரல கட்டாயிடுது பாருங்க, அப்ப வலிக்குது. ஏன்னா ஃப்ளோ கட் ஆயிடுச்சு. ஃப்ளோ கட் ஆயிடுச்சுன்னா வலிக்கும், ஃப்ளோ பிளாக் ஆயிடுச்சுனாலும் வலிக்கும். பிளாக்கும் ஆகக்கூடாது, கட்டும் ஆகக்கூடாது.
ஸோ இப்போ பிளாக் ஆகிருக்கிற ரத்தத்தை ஃப்ளோ பண்றதுக்கு இந்த பந்தத்தை போட்டீங்கன்னா வேற இடத்துல இருக்கிற ரத்தம் எல்லாம் ஒட்டுக்க வந்து சேர்ந்து நீங்க பிராணசக்தி என்ன ஜாத்தியமா எடுத்துக்கிறீங்க அந்த சக்தி அந்த ரத்தத்தை தள்ளி விட்டு எந்த இடத்துக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு போற மாதிரி பண்ணும். இதுதான் பந்தத்தினுடைய வேலை, பந்தத்தினுடைய பெனிஃபிட். இந்த 3 மேஜர் பந்தராவை விட்டீங்கன்னா மத்தியம பந்தங்கள் சிறையில் இருக்கு. அதாவது எம்பிபிஎஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெனரலா எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க. ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஆர்த்தோபெடிஸ்ட், இஎன்டி, அந்த மாதிரி செப்பரேட் சப்ஜெக்ட்டுங்க படிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பந்தங்கள் மூலபந்தம், ஜலந்தர பந்தம், அப்புறமா இந்த உத்தியான பந்தம், இது மேஜர் பந்தாஸ். உடலை 3 பிரிவா பிரிச்சு 3 இடத்துக்கு கரெக்டா எனர்ஜி ரத்தம் பாயிற மாதிரி பண்ற பந்தங்கள் தான் இந்த 3 பந்தங்கள். ஆனா சில ஏரியாவுக்கு ஸ்பெசிபிக்கா போறதுக்காக சில பந்தங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பந்தங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவபந்தா, ஆக்னபந்தா, சுவாதி பந்தா, நாபி பந்தா, ஹ்ரீ பந்தா, பரமானந்த பந்தா. இது செப்பரேட்டா எப்படி இப்ப இந்த எம்பிபிஎஸ் படிச்ச பின்னாடி ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் படிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு பந்தாஸ் ஃபார் ஸ்பெஷலைஸ்டு பர்டிகுலர் ஏரியாஸ். நீங்க மூலாதார பந்தா, ஜலந்தர பந்தா எல்லாமே போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கால்வலி இருக்குன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட பந்தா போட்டுட்டீங்கன்னா கால்வலி போயிடும், ரத்தம் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். தலைவலி இருக்குன்னா அதுக்கு தகுந்த பந்தத்தை போட்டீங்கன்னா தலைவலி போயிடும். ஏரியா வயசு கண்டுபிடிச்சிருக்காங்க பந்தங்கள் ஆச்சுங்களா. இப்ப பந்தத்தை பத்தி சொன்னது போறோம். இந்த ஜீவ பந்தா அதை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஜீவான்னா என்ன? உயிர். ஜீவா அப்படின்னா உயிர். இந்த உயிரோட்டத்தை சஹஸ்ரார சக்கரத்துக்கு போறதுக்கு தேவைப்பட வேண்டிய ஊக்குவிக்கிற ஒரு பந்தம் இது. மேல் இந்த இடத்துல இருந்து மேல் பாகத்துக்கு ரத்த சஞ்சாரம் நல்லா போடும், ரத்த சலனம் நல்லா போடும், எனர்ஜி ஃப்ளோ வேற இடத்துல இருக்கிற எனர்ஜி எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து அந்த இடத்துக்கு அனுப்புற மாதிரி செய்யக்கூடிய பந்தம் இது வச்சுங்களா. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாக்கினுடைய நுனி இருக்கு இல்லையா, இந்த பல்லுக்கு பக்கத்துல ஒரு கெட்டியான போர்ஷன் இருக்கு. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேச்சரி முத்ராவையும் ஜீவ பந்தாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கேச்சரி முத்ராங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாக்க மடிச்சு உள்ள கொண்டு போய் அந்த சின்ன நாக்கு இருக்கு பாருங்க, அதை தொடணும். அதை தொட முடியாது, அது தொடறதுக்கு வேற யோகா இருக்கு. அதை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதான் உங்களுக்கு இங்க நான் சொல்ல இஷ்டம் இல்லை எனக்கு. அந்த சின்ன நாக்கு பக்கத்துல ஒரு சாஃப்டா ஒரு ஏனா இருக்கு மேல் பாகத்துல, அந்த சாஃப்டா இருக்கிற இடம் எங்க கிடைக்குதோ அந்த இடத்த தொடணும். அது கேச்சரி முத்ரா. அதை இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது முன்னாடி தொடுது, அது பின்னாடி தொடுது. கேச்சரி முத்ரா பின்னாடி தொடுது, ஜீவபந்தா முன்னாடி தொடுது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வச்சுட்டு இது ஃபுல்லு ஸ்ட்ரெச் பண்ணும். கண்ணு ஃபுல்லா திறக்கக்கூடாது, கொஞ்சமா இருக்கணும். கண்ணு கொஞ்சமா திறக்கணும். பத்துல இருந்து 20 கவுண்ட், 10ல இருந்து 20 கவுண்ட் அந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு 10ல இருந்து 20 கவுண்ட் பண்ணிட்டு அது ஒரு சைக்கிள் 20 கவுண்ட் அந்த மாதிரி 5 சைக்கிள் பண்ணணும். நீங்க சுவாசிக்கிறது வாயில சுவாசிக்க கூடாது. நார்மல் பிரெத் ஜாஸ்தி இழுத்து பண்ணாதீங்க, நார்மலா மூக்கில் இழுத்து விடுங்க ஆச்சுங்களா. இது பண்ணீங்கன்னா என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி கீழே இருந்து மேல வர எனர்ஜி இந்த தோட்ட சக்கரால வந்து ஸ்டாக்னேட்டா உட்காந்துரும். அது ஸ்டாக்னேட்டா உட்காராம முன்னாடி போய் ஆக்ன சக்கரா, குரு சக்கரா, சோம சக்கரா, சஹஸ்ரா சக்கராவுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு தூண்டுதல் ஊக்குவிக்கும் ஒரு பந்தம் இந்த ஜீவபந்தம். என்னத்துக்காக தூண்டுவிக்கணும் ஊக்குவிக்கணும்? சஹஸ்ரா சக்கரத்துக்கு எனர்ஜி போனாதான் உங்களுக்கு தலையில எல்லா இடத்துக்கும் எனர்ஜி பரிமளமா பாயும். நீங்க இந்த குண்டலினி யோகத்துல இது ஒரு வித்தை, கிரியா வித்தை. இது அது குண்டலினியே பண்ணணும்னு இல்லை, இங்க நாம வந்து ஜென்ரலா கத்துக்கலாம். இது கத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு தலைக்கு நல்ல ரத்தம் போகும், மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகும். இந்த கன்னங்கள், இந்த உறுப்புகள் இதெல்லாம் சுருக்க விடாது. இந்த இடம்லாம் இதெல்லாம் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். லைன்ஸ் அதெல்லாம் விடாது. நீங்க இந்த பியூட்டி பார்லருக்கு போய் 300-400 ரூபாய் கொடுத்து ஏதோ அடிச்சுட்டு வரீங்களா, அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. தினத்துக்கு ஒரு 2 தடவை பண்ணீங்கன்னா 15-20 நாள்ல டிஃபரன்ஸ் நீங்களே பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி குருக்களே, நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பந்தம் இந்த ஜீவபந்தம். ஓகே, இதை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ.